Hello guys, this is my first video. ஸோ டெக்னிக்கலாக இதான் என் ஃபஸ்ட் வீடியோ ஃபேஸை கட்டி போடுறதுல. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஐபிஎல் ஷார்ட்ஸுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பேசிவிட்டு திடீர்னு எதுக்கு இப்போ மூஞ்ச காட்டுறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கும் போர் அடிக்குது, என்ன பண்ணுறது தெரில. ஸோ அதனால் நம்ம ஃபேஸை காட்டியே பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறேன்னா, நம்ம தமிழ் சினிமா நிறைய பார்த்துருப்போம். அந்த தமிழ் சினிமாவில் நான் ஒரு 3 கேரக்டர், அதாவது அந்த கேரக்டர் எப்படின்னா அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் நம்ம மனசுக்குள்ளே நிற்கும். அந்த மாதிரி ஒரு 3 கேரக்டர் எடுப்பீங்க. அந்த 3 கேரக்டரில் யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற ரவுண்டுன்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்கும். சில பேர் டைலாக் டெலிவரி நல்லா பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் என்னென்னலாம் பண்ணுற, எந்தெந்த சூட் ஆகுது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் கொடுத்த டைட்டில் கேரக்டரைசேஷன் ஆர்க். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்புறம் என்னை பற்றி சொல்ல மறந்துட்டேன். Excuse me ladies. We introduce ourselves. He is Aravanan. I am his friend Partha from Mylapore. மூணு கேரக்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 கேரக்டர் யாருன்னு பார்த்துருவோமா? ஸோ நான் நிறையா படம் பார்த்துருக்கேன். அந்த நிறையா படத்தில் இந்த 3 கேரக்டரு நான் எப்போ பார்த்தாலுமே ரசிப்பேன். அவங்க எப்போ நடித்தாலுமே ரசிப்பேன். அவங்க படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட 3 கேரக்டரில் மொதல் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச, எனக்கு பிடிச்ச, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஏட்டே இல்லாத ஒரு ஆக்டர். அவர் யாருன்னு கேட்குறீங்க? நம்ம சூரிய அண்ணன் தான். ஸோ அவர் எந்த படத்துலேருந்து நான் தூக்குறேன்னா, சிங்கம் படத்துலேருந்து தூக்குறேன். அதாவது துரை சிங்கத்தை இறக்குறோம் அந்த காம்படிஷனில். ஸோ 2வது கேரக்டர் அவர் யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப மீன் மெட்டீரியலாக ஆன சார்பட்டா பரம்பரையிலேருந்து நம்ம ரங்கன் வாத்தியார் இறக்குறோம். அவரும் ஒன்று சடைச்சவர் கிடையாது. இந்த காம்படிஷனுக்கு அவர் ஏறி அடிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ 3வதாக ஒரு ஆளை சூஸ் பண்ணணும். ஸோ 3வதாக சூஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? நிறையா பேர் இருக்காங்க. பட் ரீசெண்டாக வந்து தாய் கிழவியில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார். யாருக்கும் உங்களுக்கு என்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், 2 இட்லி என்கிற ஜவஹர்லால் தான். ஸோ அவரை தான் நம்ம 3வதாக சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 3 பேர் தான் இந்த காம்படிஷனில் போட்டி போட போகிறாங்க. ஸோ மொத்தம் 3 ரவுண்டு இருக்குது. என்னென்ன ரவுண்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. ஸோ மொதல் ரவுண்டு என்னென்னா டைலாக் டெலிவரி. ஸோ யார் டைலாக் டெலிவரி சூப்பராக பண்ணியிருப்போம் அந்த 3 கேரக்டர்லன்னு சொல்லிட்டு தான் மொதல் ரவுண்டு பார்க்க போகிறோம். 2வது ரவுண்டு ஆக்டிங். ஸோ இதில் யார் பீக் ஆக்டிங் பண்ணியிருக்கா, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 3வது வந்துட்டு ஆட்டிடியூட். ஸோ ஒரு கேரக்டருக்கு ஆட்டிடியூட் முக்கியம். அந்த ஆட்டிடியூடை தான் வந்துட்டு அந்த கேரக்டரே பீக்கு கொண்டு போதா கீழே கொண்டு போதான்னு இருக்கும். ஸோ 3வது வந்துட்டு ஆட்டிடியூடை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ரவுண்டில் எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன் இந்த 3 ரவுண்டில் எனக்கு தெரிஞ்சு. பட் உங்களுக்கு அது எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எனக்குள்ளே தானே, மாற்றிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரவுண்டுக்குள்ளே போவோமா? ஸோ ரவுண்ட் 1 டைலாக் டெலிவரி. ஸோ டைலாக் டெலிவரி ரவுண்டில் நிறைய பேர், அந்த 3 பேருமே பயங்கரமான டைலாக் டெலிவரி பர்சன் தான். பட் இருந்தாலும் எனக்கு ஒருத்தர் மனசில் இருக்கார், நான் அவருக்கு தான் தூக்கி கொடுக்க போகிறேன். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஃபேராக ரவுண்ட் நடத்தணும்ல, ஃபேராக கேம் நடத்தணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு நான் 3 பேர்த்தோட கிளிப்பும் போடுறேன். 3 பேரும் டைலாக் பேசின கிளிப்பு 10 செகண்ட் கிளிப்பு போடுறேன். ஸோ அதை பாருங்க, பார்த்துட்டு நான் கொடுத்தது கரெக்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் நான் இவர் தான் வின்னர்னு நான் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்க. நீ தப்பாக சொல்லியிருக்க, இவர் தான் சரியான ஆள், நீ கொடுத்து கொடுக்க அவருக்கு தப்புடா அப்படின்னு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். சரி, வந்து யாருக்கு போடலான்னா நோ 8 சூர்யாண்ணா. அப்போ வீடியோ 5000 ரூபா இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபா இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவங்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் முன்னாடி அனாவசியமா கொடுத்து நிக்கிற தேவையும் கிடையாது. ஸோ அடுத்தது யாரோடது பார்க்க போறேன்னா, ஆல் டைம் ஃபேவரட் ரங்கன் வாத்தியார். தவம் மாதிரி கோயில் மேல சண்டை செய்யாம வலு மேல சண்டை செய்யறான். அப்புறம் 3வது நம்ம தாய் கிழவி சவர்களாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இப்போ ரீசெண்ட் டைம்ல. பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன்.
ஜூட்டா ஜூட்டா அப்படி காக்கையில கறிய 4 நாள் வச்சு திங்கிற கஞ்ச பயிலுடா. ஸோ 3 வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சது நீங்கள் என்னாலும் கண்டுபிடிச்சிருப்பீங்க டைலாக் எழுதினாவே இவர் தான்டான்ட்டு. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சது நம்ம சிங்கம் படத்தில் இருக்க துரைசிங்கம் அண்ணன் தான். எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பேசி ஷார்ட்டை ஓகே பண்ணி எத்தனை தடவை டிவியில் அந்த படம் போட்டாலும் நம்ம திருப்பி உட்கார அளவுக்கு அவர் டைலாக் டெலிவரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ மொதல் ரவுண்டோட வின்னர் அண்ட் வின்னர் இஸ் சூர்யா அண்ணா.